வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் ரொம்பவே சுலபமான ஒரு கொழுக்கட்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் கொழுக்கட்டை மாவு இல்லைனாலும் சரி, இல்லை கொழுக்கட்டை வந்துட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களும் சரி, இந்த ரெசிப்பியை வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கொழுக்கட்டை வருமோ வராதோன்ற எந்த பயமுமே வேண்டாம். இப்போ இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, மாவு பச்சரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த பச்சரிசியாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு ரொம்ப செவந்து போகாமல் அந்த அரிசி பார்க்குறதுக்கு நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் வறுத்துட்டு தனியாக ஆற வச்சிடலாம். ரொம்ப செவந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்து இறக்கி வச்சுடுங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம், நான் உருண்டை வெல்லம் தான் துருவி எடுத்திருக்கேன். அதே போல் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த வெல்ல கரைசல் நல்லா கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சு அப்படின்னா இதையும் இறக்கி தனியாக வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வாசனைக்காக 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து எடுத்துருக்கிற இந்த பச்சரிசியும் சேர்த்துட்டு எந்த தண்ணியுமே சேர்க்காமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ரவையோட பதம் இருக்கும் இல்லைங்களா, அதை விட இன்னும் கொஞ்சம் ஃபைனாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுதான் கரெக்டான பதம். மாவு தயாராகிடுச்சு. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு துருவின தேங்காய், இந்த கொழுக்கட்டைக்கு தேங்காயை துருவி சேர்த்திங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் நல்லா வாசனை வர வரைக்கும், லேசாக கலர் மாறுற வரைக்கும் மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. இப்போது இந்த தேங்காய் நல்லா மணமாக வாசனையாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வெள்ளை கரைசலையும் ஒரு வடிகட்டியால் வடிகட்டிட்டிங்க அப்படின்னா தூசு எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம இந்த டைம்லேயே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது இந்த தேங்காய் வெள்ளை கரைசல் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த கம்பி பதம், பாகு பதம் அதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கொதித்தாலே போதும். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி மாவு சேர்த்து கலக்கும்போது கொஞ்சம் கட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் அடுப்பை ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாகை கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கும் பிறகு நல்லா மாவு கொட்டி நல்லா கிளறிட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா கிளறி விட்டதும் திரும்பவும் நீங்கள் தீயில வச்சு நல்லா கிளற ஆரம்பிக்கலாம். இப்போது நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடணும். இப்போ நான் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு குறைவான தீயில தான் வைக்க போகிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அங்கங்கே சின்ன சின்னதாக கட்டி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டாம். நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது கையால் மசிச்சு விட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அந்த மாவு எல்லாமே நல்லா ஒன்று திரண்டு வருது. நம்ம வீடுகள்லேயே ஸ்டீல் கடாயோ இல்லை அலுமினிய கடாயோ இண்டாலிய கடாயோ எந்த கடாய் கொஞ்சம் ஒட்டாமல் வருதோ அந்த மாதிரி கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம விரல்களில் நல்லா தண்ணியை தொட்டுட்டு மாவு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். அந்த டைமில் மாவை இறக்கி கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறணுன்ற அவசியம் இல்லை. நல்லா வெதுன்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்தாலே போதும். இந்த மாவு ஆற நேரத்தில் ஒரு இட்லி பிளேட்லேயோ அப்படி இல்லைன்னா நம்ம கொழுக்கட்டை செய்கிற இந்த மாதிரி ஒரு அச்சிலையோ கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இப்போது நெய் தடவியாச்சு. இந்த மாவு ஓரளவு நல்லா ஆறி வந்திருக்கு. இந்த மாதிரி கைகளால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சின்ன சின்னதாக அந்த மாவில் கட்டி இருந்துச்சு அப்படின்னா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு அச்சில் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்.
இந்த கொழுக்கட்டை பண்ணுறது அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க நாளே அரிசியை வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, வெல்லமும் துருவி ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் ரொம்ப சுலபமாக சீக்கிரமாகவே கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் அச்சில் போடும்போது ஒவ்வொரு டைமும் அந்த அச்சில் நீங்கள் நெய் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு முறை நீங்கள் நெய் அப்ளை பண்ணும்போதே ஒரு 5-6 கொழுக்கட்டை கூட நீங்கள் பண்ணிடலாம். இதே போல் கைகளால் பிடிச்சி பிடி கொழுக்கட்டையாகவும் செய்யலாம். இப்போது கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இன்னொரு பக்கம் நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். இட்லி பாத்திரத்துலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு கடாயிலையோ தண்ணியை கொதிக்க வச்சுட்டு, அதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கிறேன். இப்போது 15 நிமிஷம் பொறுத்து கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது அதோடைய டெக்ஸ்சர் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அரிசி நம்ம உடச்சி சேர்த்துருக்கிறது அந்த ரவை பதத்தில் இருக்கிறதுனால நார்மல் கொழுக்கட்டை நம்ம மாவு கொழுக்கட்டையில் பண்ணுறது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.